ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். அருள்பா பில்டர்ஸோட ஒசூர் ப்ராஜெக்ட் சைட்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். இப்போ இந்த கிளைமேட்டு காலையில் வந்து சரியான பனி. இந்த கிளைமேட்டில் நம்மளோட ப்ராஜெக்ட் சைட் வந்து இப்போ ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க காலையிலேருந்து. எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற அவுட்புட் எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காட்டிருக்கேன். வாங்க பார்க்கலாம். மொத்தமாக வானத்துக்கும் பூமிக்கும் எந்த வித்தியாசமும் தெரியாத அளவுக்கு ஒசூரில் இன்றைக்கி பயங்கரமான பனி. பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது. நீங்கள் ஒரு 100 மீட்டருக்கு அப்புறம் எந்த ஒரு மரம் செடி கொடியோ எந்த ஒரு வீடுமே பார்க்க முடியாது. இந்த கிளைமேட்டில் நம்முடைய ப்ராஜெக்ட் இது டியூப்ளெக்ஸ் வில்லா, ஹோம் தியேட்டர், லிஃப்ட்டு மேற்கொண்ட ஒரு வீட்டுக்கான அனைத்து ஸ்பெசிலிட்டும் இந்த வீட்டில் இருக்குது. மார்னிங் இந்த பண்ணிட்டு மார்னிங்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதோட நார்த் ஈஸ்ட் கார்னர் போர்ட்டிகோ, கிரவுண்ட் ஃப்ளோரில் வென்டிலேஷனுக்காக பெரிய பெரிய ஜன்னலாக வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூமு, செகண்ட் ஃப்ளோரில் சிங்கிள் பெட்ரூம், தேர்ட் ஃப்ளோரில் ஹோம் தியேட்டர் ப்ளஸ் வித் ஓப்பன் கார்டன், கொஞ்சம் அதுக்கு மேலே லிஃப்ட்டு. நிறைய கட்டடங்களில் கட்டுறப்போ கொத்தனார்களுடைய பழகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. பல விதமான வேலைகளை கொத்தனார்கள் வந்து எதுக்காக செய்கிறோம் அப்படிங்கிறது எல்லாம் புரிஞ்சுப்பாங்க. ஒரு சில பேர் வந்து வேலை சொல்கிறாங்க, நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி செய்வாங்க. அது மாதிரியான வேலைகள் வந்து சரியாக அமையாமல் போகிறதுக்கான சான்சஸும் வாய்ப்பு இருக்குது. செய்கிற வேலையோட காரண காரியங்கள் புரிந்து செயல்படுறப்போ அந்த வேலை மேலும் சிறப்பாக வரும். அந்த எண்ணத்தின் அடிப்படையில் எப்போவுமே கொத்தனார் செய்கிற ஒவ்வொரு வேலையோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத நான் அவங்களோட இருந்து அவங்களுக்கு சொல்லி அவங்களோட பயணிக்கும் போது அனைத்து வேலைகளுமே ரொம்ப சிறப்பாக எந்த தவறும் நடக்காமல் வர்றதுக்கான சான்சஸ் அதிகம். அந்த மாதிரியான சூழ்நிலையை வந்து நான் அவங்க கூட எப்போவுமே இருந்து வேலையை பார்த்துட்டு இருக்கிறப்போ அவங்க ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் சரி ரொம்ப உற்சாகமாக இருக்கும். வீடு நமக்கு கொடுக்குற கிளைண்ட்டுக்கும் சரி புரிதல் சரியாக இருக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. அதே சமயத்தில் நாங்கள் என்னென்னலாம் ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணிடுவோம். அவங்க அன்னைக்கு செய்கிறத கிளைண்ட்டுக்கும் போகிற மாதிரி அன்னைக்கே பார்க்குற மாதிரி இருக்கும். கிளைண்ட்டு ப்ளஸ் மேஸ்திரிங்க ப்ளஸ் நான் அந்த குள்ள இருக்கிறப்போ இது மாதிரியான ஒரு டீம் ஒர்க் வந்து அருள்பா பில்டர்ஸ் டீம் வந்து இந்த பணியிலையும் இவ்வளோ காலையில் ஒர்க் பண்ணுறப்ப அந்த ப்ராஜெக்ட் சிறப்பாக வர காரணமே என்னோடய டீம் தான். எனக்கு உறுதுணையாக இருக்கிற என்னுடைய அருள்பா பில்டர்ஸோட டீம் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கங்கள். அப்புறம் இப்போ இந்த அளவுக்கு ஒர்க் போயிட்டுருக்கு. மார்னிங் இன்னர் பிளாஸ்டரிங் நடந்துகிட்ருக்கு. சரியான பணி தான். ஆனால் குளிர்லாம் கிடையாது. நல்ல விதமாக கிளைமேட்டுக்கு நல்ல தகுந்த மாதிரி இருக்குது. எந்த பக்கம் பார்த்தாலும் அடுத்த ஒரு 30 நிமிஷத்தில் இன்னும் 20 அடிக்கு மேலே தெரியவே இல்லை. பாருங்கள், 2 ரோடு மட்டும் தான் தெரியுது. இந்த 2 ரோடுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வானம், மற்ற பக்கத்தில் இருக்கிற ஒரு மரமோ வீடுங்களோ எந்த இதுவுமே தெரியல. அந்த அளவுக்கு பனி, பயங்கரமான பனி. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஏன்னா எப்போவுமே ஒருத்தருக்கும் பெங்களூரோட கிளைமேட் அட்டாச்சு எப்போவுமே இருக்கும். பட் இந்த அளவுக்கு இந்த டைம் பார்க்குறதுங்கிறது நல்லா அற்புதமாக இருக்குது. இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு இன்னும் நல்ல ஒரு கிளைமேட்டு இன்ட்ரெஸ்டாக. தேங்க்யூ நண்பர்களே.